தாய் தமிழ் உறவுகளுக்கு நாம் தமிழர் கட்சியின் மாலை நேர புரட்சிகர வணக்கங்கள். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு பெண்ணை பட்ட பகல்ல வெட்டி கொண்டிருக்காங்க. இன்னைக்கு நடந்த விஷயம். 2 நாள் முன்னாடி காலையில இயற்கை உபாதை கழிக்க சென்ற ஒரு பெண்ணை அங்கேயே பாலியல் வன்கொடுமை பண்ணி வெட்டி கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சிறுமி, ஒரு பள்ளி செல்லும் சிறுமிய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. ஒரு வாலிபனை 2 பேர் கஞ்சா போதையில இப்படி மக்கள் முன்னிலையில கீழே படுக்க போட்டு வெட்டுறாங்க. அருவாளம் கத்தி வெட்டற ஏதோ பெரிய ரவுடியோ கொலகாரனா இல்லையா, சாதாரண பசங்க, சின்ன சின்ன பசங்க, டீனேஜ் பசங்க வெட்டி கொலை பண்றாங்க. இது எல்லாம் எங்கேயோ பீகார்லயோ வட மாநிலத்துல இல்ல, தமிழ்நாட்டுல. அதுவும் கடந்த 1-2 வாரங்கள்ல நடந்த விஷயங்கள். இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாடு என்பது இருக்கு. எனவே இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றுதான் உங்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் நாங்கள் இங்க கத்திக் கொண்டிருக்கோம். நாங்கள் இங்க போராடுவதோ, இங்க கத்துவதோ, நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தாம போக. ஆனா நாங்க என்ன பேசுறோம் அப்படின்றத சற்று கவனிங்க. ஏன் இந்த பையன் நேரத்தில் லைட்டை போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நாங்கள் உங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல, உங்களுடைய வாழ்க்கைக்கானவர்கள். இந்த அசிங்கம் அவலங்களில் இருந்து எல்லாம் இந்த சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு உங்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் இந்த அரசியல் பாதைக்கு வந்திருக்கோம். நாங்களா விருப்பப்பட்டு இந்த பாதைக்கு வரல, நாங்களா விருப்பப்பட்டு நாம் தமிழர் கட்சியில இணையல. என்னுடைய பெற்றோர்கள், என் அண்ணன் தம்பிகள், என் சித்தப்பன் பெரியப்ப எவனுமே சரியில்லை. அவனுக்கு இந்த திமுக அதிமுக விட்ட கட்சி தெரியல. தொடர்ந்து அந்த கட்சிகளுக்கே வாக்கு செலுத்திட்டு இருக்கான். என்ன நடக்குது, இங்க யார் வேட்பாளர், இப்ப இந்த வேட்பாளருக்கு வாக்கு செலுத்துறாங்க, நம்மளுக்கு என்ன நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி இவர்தான வேட்பாளர் இருந்தார், அவர் என்ன பண்ணாரு, அவர் என்னத்தை அறுத்து தந்தாரு, இப்ப மறுபடியும் ஓட்டு கேட்டு வராரு, எதுக்காக அவர் வாக்கு, இதுவரை எந்த விதமான யோசனையுமே இல்லாம, நான் பிறந்ததுல இருந்து திமுக, நாங்க பரம்பரையா அதிமுக. பரம்பரை 7 தலைமுறை சேர்ந்தாதான் பரம்பரை. நீ கட்சி அரைச்சு அவன் 50 வருஷம் தான் ஆகுது. அதெல்லாம் பரம்பரை கிடையாது. ஒரு தலைமுறை தான் நீங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஏன் ஓட்டு போறோம், எதுக்கு ஓட்டு போறோம் தெரியாம ஒரு கட்சிக்கு செக்கு மாடு மாதிரி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவன் நல்லது பண்றானா கெட்டது பண்றானா இல்ல, செக்கு மாடு எப்படி சுத்திக்கிட்டே வரும் இல்லையா, அது மாதிரி அவன் என்னத்த பண்ணாலும் அவனுக்கே ஓட்டு போறீங்க. நாங்கெல்லாம் பூத் ஏஜெண்டா உட்கார்ந்துருப்போம் இந்த தேர்தல் நேரத்துல. அப்ப ஒரு பார்ட்டி, ஒரு வயசான பார்ட்டி வரும், அவங்களுக்கு ஓட்டு போட தெரியாது, யாராச்சும் ஹெல்ப் பண்ணணும். அப்ப உள்ள அவங்க சொல்லிக்கிட்டே வருவாங்க, தம்பி உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும்பா. அந்த பார்ட்டியை கூப்பிட்டு யார் இப்ப வேட்பாளர் கேட்டா தெரியாது. அதே மாதிரி இன்னொருத்த தாத்தா ஒரு தம்பி ரெட்டலைக்கு ஓட்டு, அவரை கூப்பிட்டு யார் இப்ப வேட்பாளர் தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. ஆனா அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது உதயசூரியன் ரெட்டலை சின்ன மட்டும்தான். அதை நிக்கிறவன் யார், அவன் கல்வி தகுதி என்ன, அவன் எவ்வளவு பெரிய முள்ள மாதிரி முடிச்ச வைக்கின்றத பத்தி யாருக்கு எந்த கவலையும் இல்ல. தேர்தல் நேரத்தில் 2000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்ம ஊருக்காரங்களுக்கு ரெட்டலை சின்னத்துல கருணாநிதி நின்றாலும் ஓட்டு போடுவான், உதயசூரியன் சின்னத்துல ஜெயலலிதா போய் நின்றாலும் ஓட்டு போடுவான். அந்த அளவுக்கு தான் நம்ம பயனோட அரசியல் அறிவு என்பதே இருக்கு. இன்னைக்கு இந்த பயணம் கத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. அதிகபட்சம் நீங்க ஏதோ நாகராஜ் கொஞ்சம் செலவு பண்ணனால இந்த கூட்டம் போட்டு இன்னைக்கு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா தெருவா போயிட்டு நாங்க நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நாங்க எந்த மிகப்பெரிய முதலீடுகளும் இங்க செய்யல. எனவே நாங்கள் மீண்டும் இங்க சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இங்க வரல. ஆனா தேர்தல் வந்த போது, இப்ப இந்த குறைஞ்ச காலத்துல பாத்தீங்கன்னா, ஐயா பரமசிவம் ஒரு பக்கம் வண்டி எடுத்து சுத்துறாரு, ஊரா போற மக்கள் உங்களுக்கு பிரச்சனை என்ன, நான் வந்தோடனே என்ன செய்யறேன், அரசியல் ஏப்பா இதுக்கு முன்னாடி நீங்க தான் எம்எல்ஏ, அப்பெல்லாம் அறுத்து தள்ளாத, இன்னொரு தடவை வந்தா நீங்க அறுத்து தள்ள போறீங்க அப்படின்னு ஒரு வகையை கேட்கல. அதே மாதிரி இப்ப கூட சாமிநாதன் ஐயா போனதா சொன்னாங்க. மக்கள்கிட்ட கேட்கிறாரா என்னென்ன பிரச்சனை, ஏப்பா அரசியலுக்கு நாங்க புதுசு, சின்ன பயலுங்க, இந்த ஊர்ல எவ்வளவு மக்களுக்கு என்னன்னு தெரியாது, நாங்க வீடு வீடா கேட்கலாம் உங்களுடைய பிரச்சனை என்ன. நீ அரசியல் 50 வருஷமா இருந்துகிட்டு 50 வருஷம் ஆண்ட கட்சியை ஊர் மக்களுக்கு என்ன பிரச்சனையே தெரியாம நீ என்ன அரசியல் வெற்றி பெற்று என்னத்தை அறுத்து தள்ள போற. அதே அந்த பக்கம் பார்த்தா எங்க ஐயா காந்திராஜனுக்கு, அவருக்கு மக்கள் பிரச்சனை எல்லாம் பெருசு கிடையாது, அவருடைய பிரச்சனை இந்த தேர்தல் அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களான்றதா அவருக்கு பிரச்சனையே. அதனால என்ன பண்ணிட்டாரு, நம்மளுக்கு சாமிநாதன் எல்லாம் ஃபைட் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு உடம்புல தம்புல வயசாகி போச்சு. அதனால பெரிய ஓனரு ஐயா உதயநிதி காலில் விழுந்தவன போய் விழுந்துட்டாப்ல. ஒருவேளை அவருக்கு சீட்டு கொடுத்தாருன்னு வைங்களே, காந்திராஜன் அவர்களுக்கு சீட்டு கிடைச்சிச்சுன்னா இங்கெல்லாம் ஓட்டு கேட்டு வந்தாருன்னா கேளுங்க, என்ன ஹைகோர்ட்டுக்கு நீ உதயநிதி காலில் போய் விழுந்த அப்படின்னு கேளுங்க. அய்யனூர் பக்கத்துல நிறைய தக்காளி விளையுது, அந்த தக்காளி எல்லாம் விளைச்சல் அதிகமாயிடுச்சுன்னா போய் மக்கள் ரோட்ல கொட்டாங்க. எனவே அதை பதப்படுத்துறதுக்கு ஒரு குடோன் கட்டி கொடுங்க, உதயநிதி காலில் விழுந்தியா, அல்லது அந்த தக்காளியை மதிப்பு கூட்டு பண்ணணும். என் தம்பி நாகராஜ் சொன்னால மதிப்பு கூட்டு பண்ணி இப்ப இந்த ஊருக்காரெல்லாம் செய்யறாங்களா, அது மாதிரி தக்காளி சாஸ் இல்ல ஜாம்பு இதெல்லாம் செஞ்சு மதிப்பு கூட்டினா அந்த வேஸ்டேஜை குறைக்க முடியும். அதன் மூலமா விவசாயிகளுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். எனவே அந்த மாதிரி மதிப்பு கூட்டு பொருள் உற்பத்தி பண்றதுக்கு எதுவும் தொழிற்சாலை அமைக்கணும், அதுக்கு நிதி ஒதுக்குன்னு சொல்லி போய் எதுவும் உதயநிதி காலில் விழுந்தியா அப்படின்னு கேளுங்க. இல்ல கொடநாடு பிரச்சனை பல வருஷமா இந்த தொகுதியில இருக்கு.
அதாவது இவங்க எல்லாம் எந்த மாதிரி அரசியல் பண்ணுவாங்க, காவேரி ஆறு அறுத்து தள்ளிருமா, அப்படியே காவேரி ஆறு கொண்டு வந்து தமிழ்நாட்டு குறுக்க வாய்க்கால வெட்டி வீடு வீடா கொடுத்துரும் பேசுவாங்க. ஆனா அங்க ஒரு மண்ணை எடுக்க முடியாது. இங்க இருக்க திண்டுக்கல் மாவட்டத்துல கொடவனாறுல அங்க ஆத்தூர் அந்த கொடைக்கானல் அந்த மலைப்பகுதி அங்கிட்டு இருந்து தொடங்கி இங்க போய் அழகாபுரி டேம்ல முடியுது ஒரு சின்ன ஆறு. திண்டுக்கல்லே தொடங்கி திண்டுக்கல்லே முடியக்கூடிய ஆறு கொடவனாறு. 2 தொகுதியை கிராஸ் பண்ணி வருது. இந்த பிரச்சனையை என்னால முடிக்க முடியல. கூரை ஏறி கோழி முடிக்க முடியாதவன் வாழை ஏறி வைகுண்டம் போகணும்னு சொன்னா எப்படி இருக்கான் அந்த கதையா. நீ கொடவனாறு முதல்ல அறுத்து தள்ளு, அதுக்கப்புறம் காவேரியை போய் நொட்டலாம். எங்க ஐயா வாக்குறுதி கொடுத்தாருல, நாங்க அங்க மாயனூர் அணையில இருந்து தைப்ப கொண்டு வந்து எப்பா மாயனூர்ல இருந்தா எங்களுக்கு தண்ணி தேவையில்லை. என் ஊர் சந்தானவர்த்தினி யாரு நத்தத்துல தொடங்கி இங்க வருது, அந்த பக்கம் கொடவனாறு கொடைக்கானல்ல தொடங்கி இங்கிட்டு வருது. திண்டுக்கல்ல தொடங்கி திண்டுக்கல்ல முடியக்கூடிய பல சிற்றாறுகள் இங்க இருக்கு. இதெல்லாம் முறைப்படி தூர்வாரி வச்சு அந்த வெள்ளக்காலங்கள்ல அதெல்லாம் வந்து அந்தந்த குளங்களுக்கு போற மாதிரி வச்சாலே திண்டுக்கல்ல வந்து வறட்சி இல்லாம பண்ணிட முடியும். ஆனா அதை பண்ண மாட்டாங்க. நான் காவேரி வந்து பை யாரும் உன்னைய கேட்டா யாராச்சும் காவேரி ஆத்து தண்ணியில தான் எனக்கு கழுவணும் அப்படின்னு எவனும் உன்ட்ட வந்து பேசினாங்க. அதுல கழுவனால சுத்தமா இருக்குன்னு உன்ட்ட வந்து கேட்டாங்க. எதுக்கு எங்களுக்கு ஏடா டெல்டா விவசாயத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்க காவேரி ஆத்து தண்ணியை வாங்கி தரவேன். ஏடா என்ன பார்த்தா நான் அவ்வளவு தற்கூரியா இன்னும் எத்தனை நான் பிறந்துடும். நான் சின்ன வயசுல இருக்கும்போது சந்தானவர்த்தி ஆத்துல வெள்ளம் வரும், வருஷம் வெள்ளம் வரும். நாங்கெல்லாம் போய் பார்ப்போம். மழை வந்து தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா இந்த பகுதியில தொடர்ந்து திட்டமிட்டு வேடசந்தூர் என்பது வறட்சியான மாவட்டம், வறட்சியான பகுதி அப்படின்னு சொல்றாங்க. திண்டுக்கல்லே வறட்சி மாவட்டம், அதுல வேடசந்தூர் ரொம்ப வறட்சியான பகுதின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே வேடசந்தூர் என்பது வறட்சியான பகுதி இல்ல, வறட்சி ஆக்கப்பட்டது. ஏன்னா இங்க ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி, செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரி, அந்த சிமெண்ட் ஃபேக்டரிக்காரன் எஸ்கவேட் பண்ணி அதாவது தோண்டி அவனுக்கு தேவையான அந்த கனிம பொருட்களை எடுக்கிறதுக்காக இந்த பகுதி வறட்சியான பகுதியா இருக்கணும். ஏன்னா அழகாபுரி டேம்ல தண்ணி நின்றுச்சுன்னா அந்த பக்கம் ஊத்து எழுந்துடும். அவன் எஸ்கவேட் பண்ணி அந்த கனிம பொருட்களை வெட்டி எடுக்க முடியாது, அவனால சிமெண்ட் உற்பத்தி பண்ண முடியாது. எனவே அதனால அந்த அழகாபுரி டேம் நிறையாம பாத்துக்கணும். அதுக்காக கொடவனாத்துல தண்ணி வரக்கூடாது, இந்த பக்கம் சந்தானவர்த்தி ஆத்துல தண்ணி வரக்கூடாது. அப்படியே தண்ணி வந்தாலும் இந்த குளம் குட்டையில அதை கனெக்ட் பண்ணக்கூடாது, எந்த குளத்திலையும் தண்ணி நிற்க கூடாது அப்படின்றத திட்டமிட்டு பார்த்து கொள்றதா இந்த திமுக அதிமுக ஆண்ட ஆளுகின்ற அனைத்து கட்சியினுடைய எம்எல்ஏக்களோட வேலை. யாரு இங்க ஆட்சி நேரத்தில் இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய மித்து இருக்கு. 5 பைசா பிரோச்சனம் இல்லாத ஒரு மித்து. 5 பைசா பிரோச்சனம் இல்லாத ஒரு பெருமை என்னன்னா வேடசந்தூர்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இங்க ஆளுங்கட்சியா இருப்பாங்க. சரி, அப்படி பார்த்தா 50 ஆண்டுகளா இது வந்து ஆளுங்கட்சியினுடைய தொகுதி. ஆளுங்கட்சியாக தொகுதியா இருந்து இங்க இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏ அடுத்து தள்ளது என்ன, அதிமுக எம்எல்ஏ அடுத்து தள்ளது என்ன, இதான் என் கேள்வி. இதெல்லாம் நீங்க காந்திராஜா வந்தா ஒரு வேலை வந்தாருன்னா கேட்கணும். ஏப்ப அந்த கொடவனார் பிரச்சனையை முடிக்கிறதுக்கு எதுவும் போய் உதயநிதி காலில் விழுந்தான்னு கேளுங்க. இதெல்லாம் நீங்க கேட்கணும். உங்களுக்கும் சேர்த்து உங்க வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் நாங்க கேட்டுக்கிட்டு. ஏன்னா இப்ப யாரு ஜெயிச்சாலும் ஆளுங்கட்சியா தொகுதியா இருக்குல்ல. ஆனா இங்க போதுமான அளவு கல்வி வசதி இருக்கா? எங்க அண்ணன் சொன்னார்ல முன்னாடி பிரபாகரன், ஏப்பா இங்க வந்து அரசு பள்ளி இலவசமா தானே பாருங்க. நாங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, காசு இல்லாதனால நீங்க போய் அந்த அரசு பள்ளியில சேர்க்கிறீங்களா? காசு இருந்தா நீங்க போய் அந்த அரசு பள்ளியில சேர்ப்பீங்களா? காசு இல்லைன்ற கொடுமைக்காக போய் நீங்க அந்த அரசு பள்ளியில சேர்த்துக்கிட்டீங்களா? இதான் எங்களுடைய கேள்வி. உங்ககிட்ட மாசம் 50,000 சம்பாதிக்கிற கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளை கொண்டு போய் அரசு பள்ளியில சேர்க்க மாட்டீங்க, தனியார் பள்ளியில தான் சேர்ப்பீங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஏன் இங்க கல்வி தரமா இல்ல அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். அதே போலதான் மருத்துவம். இங்க இருக்கக்கூடிய மருத்துவம், அரசு மருத்துவம் இலவசமா தான் கிடைக்குது. ஆனா அது தரமானதா இல்ல. அரசு மருத்துவம் என்பது இலவசமாக தரமாக இருந்தால் ஏன் ஐயா கருணாநிதி அரசு மருத்துவமனையில போய் படுக்காம காவேரி மருத்துவமனையில போய் படுத்தாரு? அதே மாதிரி இந்த பக்கம் ஜெயலலிதா ஏன் அரசு மருத்துவமனையில போய் படுக்காம ஏன் அப்போலோல போய் படுத்தாங்க? அப்போலோல 7 மாசம் நடந்தது, இங்க 7 நாள்ல நடந்திருக்கும். அதனால அவங்க போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் அரசு மனை, அவங்க தான் முதலமைச்சர், அவங்க தான் இருக்கிற பொறுப்பு. இருந்தாலும் அவர்களுக்கும் நல்லா தெரியும் இது தரமான மருத்துவம் இல்லைன்னு. இலவசமாக இங்க இருக்கு, ஆனா அது தரமாக இல்லை. அதே போல இங்க தண்ணி என்ன ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருதா? டேங்க் நான் சொல்லி ஏதாவது கட்டி இந்த டேங்க் இடிச்சிட்டாங்க, என்ன கட்டி கொடுக்கல. அடுத்து வந்து எலெக்ஷன் முடிஞ்சுதான். ஏன் 5 வருஷமா அறுத்து தள்ள முடியாது அவங்களால? ஆளுங்கட்சி தொகுதி தானப்பா, எம்எல்ஏ ஆளுங்கட்சி எம்எல்ஏ தானே இருந்தாரு. நீ எல்லாம் ஓட்டு போட்டு தானே வந்து போய் சட்டையை பிடிச்சி கேட்டுக்க வேண்டியதானே? எங்க ஊருக்கு டேங்க் இல்ல, எனக்கு ஒரு டேங்க் கட்டி கொடுத்து இடிச்சு அந்த டேங்க் ஏன் கட்டி கொடுக்கலன்னு கேட்டுக்கலாம்ல. கேட்டுருந்தா திருப்பி கேட்பேன், ஏய் நீ என்ன சும்மா எனக்கு ஓட்டு போட்ட, 1000 ஓவர் உனக்கு நொட்டுனே இல்ல, அதனாலதான் நீ எனக்கு ஓட்டு போட்ட, சும்மா ஓட்டு போட்ட நான் கேட்பேன். நாங்க கொடுக்குற மாதிரி கேட்பாப்ல எங்க ஐயா காந்திராஜன். அப்படி போய் அசிங்கப்படக்கூடாது. எங்க அப்ப அண்ணன் தம்பி மாமி மச்சான் பூரா இருந்திருக்கேன். எனவே உங்கள் வயிற்றில் பிறந்தவர்கள் உங்களுக்கு வாக்கு காசு தர மாட்டோம், ஆனா உண்மையான வாக்குறுதியை கொடுக்கிறோம். இங்கு வந்து உசேன் அவர்கள் இவர்தான் வேட்பாளர். இங்கேயோ போயிருந்தாலும் என்னப்பா அவ்வளவு நேரம் ஆனா இப்பதான் திடீர்னு வந்திருக்கான்னு நினைக்கவேனா? தொழுகை நோன்பு இருக்காப்புல போய் தொழுகைக்கு போயிட்டு வந்திருக்காப்ல. உசேன் அவர்கள் இங்க வெற்றி பெற்றா இங்க இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகளும் தலைமையேற்கப்படும். இங்க இருக்கிற வேடசந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய வேடசந்தூர் கிடையாது, பெரிய பெரிய நகரங்கள் இருக்கு இல்லையா,
இங்க சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் இந்த மாதிரியான நகர்ப்பகுதியில் இருக்கிற தனியார் பள்ளி, அந்த தனியார் பள்ளிகளுக்கு இணையான கட்டமைப்பை இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு கொடுப்போம். தரமான ஆசிரியர்களை நியமிப்போம். அதே போல இங்க அரசு மருத்துவமனையுடைய தரத்தை உயர்த்துவோம். எப்படி பெரிய பணக்காரர்களுக்கு அந்த மருத்துவம் கிடைக்குதோ அதே மருத்துவத்தை நாங்க இலவசமாக கொடுப்போம். இப்ப சட்டம் சிந்திச்சு பாருங்க, நம்ம எதுக்கு அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம பிள்ளைகளுக்கான தரமான கல்வியை கொடுக்கறதுக்கு நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பெற்றோர்களுக்கு நல்ல மருத்துவத்தை கொடுக்கறதுக்காக நம்ம அதிகமா செலவு பண்றோம். நம்மளுடைய வருமானத்தை பெரும்பகுதி அதுக்கு தான் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இது இரண்டையுமே அரசாங்கம் இந்த பகுதியில தரமா கொடுத்தது. உசேன் அவர்கள் எம்எல்ஏ ஆகி இந்த பகுதியில எல்லாமே தரமா கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க சம்பாதிக்கக்கூடிய காசு உங்களுக்கு மிச்சம். நீங்க எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஜெயிச்சு 1000 ரூபாய் கொடுக்கணும், 2000 ரூபாய் கொடுக்கணும் எதிர்பார்க்க தேவையில்லை. நீங்க சம்பாதிக்கக்கூடிய காசு உங்ககிட்டே இருக்கு. அதே போல நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா தமிழ்நாட்டில் 5000க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் இருக்கு. இன்னைக்கு பல குடும்பம் தாலி அறுத்து நடுத்தரவில் நிற்கிறது காரணமே இந்த மதுபான கடைகள் தான். இந்த மதுபான கடைகள் தான் 5000க்கு மேல இருக்கு. இருந்தாலும் பத்த மாட்டேன்னு சொல்லி அங்க சரக்கு வாங்கிட்டு பிளாக்ல ஓட்டுறேன். அது ஒரு கமிஷன் லோக்கல்ல இருக்கக்கூடிய திமுக அதிமுக காரங்களுக்கு போகுது. இந்த அண்ணன் பிரபாகரன் இருக்காப்ல, அவருடைய ஊர் பகுதியில இப்படி திருட்டு சரக்கு ஓட்டுறாங்கன்னு சொல்லி போய் கிராம சபையில போய் மனு கொடுத்துருக்காப்ல. அந்த மனுவை எழுதி முடிக்கல, எழுதி முடிச்சு கையெழுத்து போடல. திமுக அதிமுக நீ எதுக்கு மனு கொடுக்குற, உனக்கு என்ன பிரச்சனை? ஏப்பா இதுல மட்டும் எப்படி ஒற்றுமையா இருக்கீங்க? திருட்டு சரக்கு ஓட்டுறது எப்படி உங்களுக்கு ஒற்றுமை வருது? நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் திமுக வேற கட்சி, அதிமுக வேற கட்சின்னு. திருட்டுத்தனம் பண்றதுல 2 பேரும் ஒரே ஆள் தான். செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரியில இங்க திமுக கட்சிக்காரங்க அதிகாரத்துல இருந்தாலும் காசு வாங்குவாங்க, அதிமுக கட்சிக்காரங்க அதிகாரத்துல இருந்தாலும் காசு வாங்குவாங்க. அவங்களுக்கு தேவை கமிஷன் தானே தவிர என் மக்களுடைய வாழ்வாதாரம் கிடையாது. அதே போல இங்க இந்த வாக்குறுதி எப்ப கொடுக்கிறோம், உசேன் அவர்கள் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ ஆனா இந்த செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரியினுடைய பல வேட்டைக்கு நாங்கள் வரம்பு கட்டுவோம். அந்த அழகாபுரி அணையை தூர்வாரி அது அதிகமான நீரை பிடிக்கிறதுக்கான வசதிகளை செய்வோம். அதே போல சத்தனவர்த்தியார், கொடவனார், மஞ்சளார் இந்த அனைத்து ஆறுகளையும் தூர்வாரம் செய்யப்பட்டு இந்த சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய குளங்களை எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைத்து மழைக்காலங்களில் அனைத்து குளங்களும் நிரம்புவதற்கான வேலைகளை செய்வோம். இதன் மூலம் என்ன பண்ணிடுவோம், இங்க நீர்மட்டத்தை உயர்த்துவோம். இங்க தண்ணி வருது, 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருது. ஆனா அது குடிக்கிற அளவுக்கு தகுதியான தண்ணியா? சப்பு தண்ணி தான் வருது. நம்ம என்ன பண்றோம், வேலை கொடுத்து ஒரு குடம் 13 ரூபாய் 14 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். ஒரு அரசு மக்களை ஒன்றை புரிஞ்சுக்கங்க, ஒரு அரசாங்கத்தினுடைய வேலையே இருந்தா மக்களுக்கு தரமான குடிநீரை கொடுக்கணும். அதை கொடுக்க வக்கற்ற இந்த அரசாங்கம் மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கான். சற்று சிந்திச்சு பாருங்க, 1 கோடி ரேஷன் கார்டு, 1.5 கோடி ரேஷன் கார்டுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறான். ஆண்டு ஒன்றுக்கு 1000 கோடி, மாசம் ஒன்றுக்கு 1000 கோடி, ஆண்டு ஒன்றுக்கு 12000 கோடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த 12000 கோடிய ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் போய் 1000 போறதுக்கு இந்த ஊருக்கு ஒரு டேங்க் கட்டி கொடுத்துருக்கலாம்ல, அந்த காசு எடுத்து அப்படியே அது கீழே ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், மினி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போட்டு கொடுத்துருக்கலாம்ல, சுத்தமான குடிநீர. நான் ஒண்ணு இல்லாததான் சொல்லல, பல கிராமங்கள்ல உண்மையிலே நேர்மையான அரசியல்வாதிகள் செஞ்சதா சொன்னேன். டேங்க் இருக்கு, டேங்க் கீழே ஒரு சின்னதா வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஒன்று சின்னதா போட்டிருக்காங்க. ஏடிஎம் கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த ஏடிஎம் கார்டை போய் சொருகுனா ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 2 கூட நல்ல தண்ணி கிடைக்குது. ஏன் இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதியை இவ்வளவு பெரிய பணத்தை ஒதுக்கி கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு பண்றது இல்ல? ஏன்னா இந்த மாதிரி அடிப்படையான வசதி, தரமான மருத்துவம், தரமானது எல்லாத்தையும் கொடுத்துட்டா நீ அவங்கிட்ட 1000-2000க்கு ஓட்ட விற்க மாட்டேன். உன் பிள்ளைங்க தரமான கல்வி கிடைச்சிருச்சுன்னா நீ ஏமாந்து அவனுக்கு ஓட்டு போடலாம். அவன் வளர்ந்து உடனே கேள்வி கேட்பான் அரசியல்வாதிகள், ஏன்னா தரமான கல்வி உனக்கு கிடைக்க கூடாது. அதே போல உனக்கு தரமான மருத்துவம் கிடைச்சிருச்சுன்னா நீ தனியார் மருத்துவமனைக்கு போக மாட்டேன். அப்ப தனியார் மருத்துவமனையை கட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏ எம்பி என்ன பண்ணுவாங்க வருமானத்துக்கு? அதனால அரசு மருத்துவமனையுடைய தரமற்றதாக வச்சிருக்கோம். எனவே சற்று சிந்தியுங்கள், உங்களுக்கு தேவை மாதம் 1000 ரூபாயா அல்லது உன் பிள்ளைக்கு தரமான கல்வியும் கல்விக்கேற்ற வேலையும் வேலைக்கேற்ற ஊதியமும் தேவையா? சற்று சிந்திச்சு பாருங்க. நான் சொல்றேன்ல, உனக்கு மாசம் 2000 ரூபாய் கொடுத்துருவாங்க, ஜெயிச்சு கொடுக்குறாங்க. ஆனா உன் பிள்ளை வேலை இல்லாம வீட்டுல உட்காந்துருப்பான். இன்னும் கொஞ்சம் போனா ஊர் முழுக்க டாஸ்மாக் கடை வச்சிருக்காங்க. இன்னைக்கு பெரும்பாலான பசங்க குடிப்பழக்கத்துக்கு அடிமையானது காரணமே தமிழ்நாட்டில் அளவுக்கு அதிகமா டாஸ்மாக் இருக்கிறது. ஏதோ ஒண்ணு ஒருத்தன் அதிகமா பாக்குறானோ, ஏதோ ஒண்ணு எந்த மாதிரியான சூழ்நிலையில வளர்றானோ அதுதான் அவன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். இங்க அதிகமான மதுக்கடைகள் சூழ்ந்து இருக்க இடத்துல அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தானா அவனும் குடியாண்டா தான் ஆவான். அந்த போதையும் பத்த மாட்டேங்கிறது. அப்ப கஞ்சா இருக்கிறாங்க, ஊருக்கு டாஸ்மாக் இருக்கு, அது பத்தாது பிளாக் சரக்கு ஓட்டுறான், அது பத்தாது கஞ்சா வச்சுக்கிட்டு இருக்கான், இதுவும் பத்தாது போய் கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறான். இங்க விவசாயி விளைச்ச பொருள் பள்ளியில விஷத்தை குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நிவாரணம் கொடுக்க வக்கில்லாத இந்த அரசாங்கம் திமிர் எடுத்து போய் சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறான். இனிமேல் உன் புருஷன் குடியாடுறா கவலைப்படாத, உன் குடும்பத்துக்கு 10 லட்சம் கிடைக்கும். என்ன பண்ணு, டாஸ்மாக்ல சரக்கு வாங்கி கொடுக்காரா, போய் எங்கேயாச்சும் கள்ளச்சாராயம் விற்கிறான்னு பார்த்து அதை வாங்கி கொடுறான்னு சொல்லு.
புரியுதா? ஏன்னா இந்த டாஸ்மாக் சரக்கு வாங்கி குடிச்சா உன் குடும்ப நாசமா போக 5 பைசா பிரோச்சனம் இல்ல. கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சா 10 லட்சமாச்சும் கிடைக்கும். அதை பேங்க்ல போட்டு வட்டியாச்சும் வாங்கிக்கலாம். எனவே இவருடைய நிர்வாகம் என்பது அப்படித்தான் இருக்கு. எனவே இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு பிள்ளைகளுக்கு வேலை வேணும் சொல்றாப்ல. இங்க அம்மாக்கு 1000 ரூபாய் கிடைச்சது, பிள்ளைக்கு வேலை இல்ல. பிள்ளை என்ன பண்ற? வெளியூருக்கு போயும். ஏன் சொந்த ஊர்ல வேலை வாய்ப்பு இல்ல? ஏன்னா நாங்கள் இங்க சொன்ன பல வாக்குறுதிகள் அதே மாதிரி உசேன் அவர்களுக்கு எப்ப இல்லையானா இந்த பகுதிக்குள்ளே சுற்று ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்லயே இந்த ஊரை சார்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவோம். என்ன பண்ணுவோம்? அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு தக்காளி 17 தொழிற்சாலை அமைப்போம், அல்லது தக்காளியை மதிப்பு கூட்டக்கூடிய தொழிற்சாலையை அமைப்போம். அதுல இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கே வேலை வாய்ப்பை கொடுப்போம். இங்க கூட இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய பஞ்சாலைகள் இருக்கு இல்லையா, இதுல தமிழ் இங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை தான் வேலைக்கு எடுக்கணும் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வருவோம். ஏற்கனவே திமுக 2021 தேர்தல் நேரத்தில் ஒரு வாக்குறுதியை கொடுத்தோம். தமிழ்நாட்டில் தனியார் வேலை வாய்ப்புல 75% தமிழர்களுக்கு வழங்குவோம் சொல்லி தேர்தல் நேரத்தில் சொன்னான். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு மாத்தினாங்க. அந்த அரசாணை வெளியே இருந்துச்சு வச்சுக்கல, சுற்றுவாரக்கூடிய இந்த ஸ்பின்னிங் மில் ஹிந்திக்காரர்கள் பிற மொழியாளர்கள் அதிகமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, இந்த இடங்கள்ல போய் நம்ம பேசிக்கலாம். ஏங்க இங்க பாருங்க அரசாணை வெளியே வந்துருச்சு, எனவே இந்த பகுதி சார்ந்த இளைஞர்களுக்கு நீங்க வேலை கொடுக்கணும் நம்ம கட்டாயப்படுத்தி கேட்டுக்கலாம். ஆனா ஆண்டொன்றுக்கு 12,000 கோடியை செலவு செய்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் கொடுக்க தயாரா இருக்கக்கூடிய அந்த திமுக அரசு ஒரே ஒரு அரசாணையை வெளியிட தயங்குது. ஏன்? வேலை இருந்துச்சுன்னா நீ வேலைக்கு போக, அவனுக்காக நீ கொடி பிடிக்க மாட்ட, கோஷம் போட மாட்ட. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? வாழ்நாள் முழுக்க அவனுக்கு நீ கொடி பிடிக்கணும், கோஷம் போடணும், அவன் கொடுக்கிற 200 ரூபாய் வாங்கிட்டு நீ ஓட்டு போடணும்னு நினைக்கிறான். அதனாலதான் அவங்களை வறுமையிலே வச்சிருக்கான். என் மக்களை சற்று சிந்திங்க. நீங்க ஏதோ வறுமையில இருக்கப்பா, வேற வழி இல்ல, 5000 ரூபான்றது பெரிய காசுப்பா, 5 ஓட்டுருக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, என் மாச சம்பளமே 10,000 தான், 6 மாச சம்பளம் கிடைக்குப்பா, அதனால வாங்கிக்கிறேன் நீங்க நியாயம் சொல்லலாம். சற்று சிந்திங்க. நீங்க இந்த 5000 ரூபாய் வாங்குறதுனால தான் வறுமையிலே இருக்கீங்க. என்னைக்கு நீங்க ஓட்டுக்கு பணம் வாங்காம வாக்கு செலுத்த பழகுறீங்களோ, நீங்க எந்த கட்சிகளை வேணாலும் வாக்கு செலுத்தீங்க, ஆனா ஓட்டுக்கு பணம் வாங்காம வாக்கு செலுத்தி பழங்க, வெற்றி பெற்று வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு உங்கள் மீது ஒரு பயம் இருக்கும். அதுதான் ஜனநாயகத்தினுடைய வெற்றி. அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் மக்கள் மீது பயம் இருந்துச்சுன்னா அதுதான் உண்மையான ஜனநாயகம். ஆனா மக்கள் தான் அரசியல்வாதியை பார்த்து பயப்படும். ஏன்? அவன்கிட்ட கையிட்டு காசு வாங்கிட்டோம், எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு தெம்பு திராணி இல்ல. அதனால இங்க உட்காந்துட்டு வரவன அப்புறம் பார்த்து நல்லா தான் பேசுறாங்க, ஆனா என்ன ஓட்டு போட்டு ஜெயிச்சா நீ அந்த மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு ஒரு நாட்டியம் பேசுறது கத்தலை போட்டுக்கிட்டு. நீங்க ஒண்ணு அப்படிலாம் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு அறுத்து தள்ளிடல. நாங்க 15 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கோம், 36 லட்சம் ஓட்டு தான் விழுந்திருக்கு. ஆனாலும் இந்த மக்களுக்காக தொடர்ந்து இந்த மண்ணில் நின்று போராடிட்டே இருக்கோம். வேடசந்தூர்ல 2021 தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி வாக்குன வாக்கு 8500 வாக்கு தான், ரொம்பலாம் இல்ல. ஆனா வேடசந்தூர் பகுதியில் நாம் தமிழர் கட்சி ஒரு முக்கியமான போராட்டத்தை எடுத்து வெற்றி பெற்றோம். இங்க சென்னக்குட்டி ஊர்ல அங்க இருக்கக்கூடிய இது ரேஷன் கடையில காலாவதியான பொருட்களை விநியோகம் பண்ணாங்க. அதை அந்த பகுதியை சார்ந்த இளைஞர்கள் எங்களுக்கு தகவல் சொன்னாங்க. நாங்க அங்க போய், நான் இந்த தலைவர் கருவசாமி தான் இருக்காரு, நாங்கெல்லாம் அங்க போய் போராட்டம் பண்ணி அந்த விநியோகத்தை தடுத்து நிறுத்தி யாருக்கெல்லாம் விநியோகம் பண்ணாங்க அந்த பொருட்களை திருப்பி கொண்டு வர வச்சு, அந்த இடத்துக்கு தாசில்தார், அந்த துறை சார்ந்த தாசில்தார் எல்லாரையும் வர வச்சு அந்த விநியோகம் காலாவதியான விநியோகம் செய்யப்பட்ட அந்த பொருட்களை விநியோகம் செஞ்சாங்க இல்லையா, அவங்க மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க வச்சோம். நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த திமுக இருக்கியா, அது உங்களுக்கு காலாவதியான பொருட்களை தான் கொடுத்துச்சு. நீங்க தோக்கடிச்சீங்க ஐயா பரமசிவம், அவர் உங்களை கண்டுக்கிறவே இல்லை. வெறும் 8000 வாக்கு வாங்கின உங்கள் வயிற்றில் பிறந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான் உங்களுக்காக போராடி அங்க வெற்றி பெற்று கொடுத்தோம். இப்ப அந்த ஊருக்கு முழு நேரம், அது